அனைவருக்கும் வணக்கம். முயற்சி என்பது காணல் நீரென்று, அது நிச்சயம் ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் சொன்னவர் கதே என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற BSA 2023 பாரதி சாட்சி அதிநயம் 2023 சாப்டர் 2 பார்த்து கொண்டு வருகிறோம். ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். எவிடன்ஸ் ஆக்டில் 5 to 50 போயிருந்தது, இங்கே 3 to 50 இருக்குது. அதில் செக்ஷன் 43 பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது? Opinion as to usages, tenants, etc. when relevant. இப்போ நம்ம வழக்காடுகள் அல்லது பயன்பாடுகள் இருக்குதுல்ல, இதெல்லாம் இருக்கின்ற போது அது சாட்சிய சட்டம் சொல்லுகின்ற மாதிரி எப்பொழுது அது தொடர்புடையது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, when the court has to form an opinion as to, இதை பற்றி எல்லாம் கிளாஸ் 1ல சொல்கிறாங்க, the usages and tenants of anybody of men or family. Second class என்ன? The constitution and governance of any religious or charitable foundation, or the meaning of words or terms used in particular districts or by particular classes of people. The opinions of person having special means of knowledge thereon are relevant facts. இப்போ நம்ம அப்படியே வழக்கம் போல ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்ற மாதிரியே நடந்து இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். இப்போ இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது நீதிமன்றத்திற்கு என்னென்ன வினாக்கள் எழுகிறது என்று சொன்னால், முதல்ல இப்போ மனிதர்களாக இருக்கல, இப்போ இந்த ஃபேமிலின்னு வச்சு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அல்லது மனிதர்களுடைய கூட்டு இருக்கார்கள், குடும்பம் இருக்கின்றது. இவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல, அந்த பழக்க வழக்கத்தை பற்றியோ அந்த குடும்பம், இந்த குடும்பம் ராஜா குடும்பம்பா, அவங்களுக்கு என்ன இவர் தான் வாரிசு வருவார், இப்போ இவங்களுக்கு இப்படி தான், இவர்களுக்கு இப்படி அப்படி என்று அந்த குடும்பங்களுக்கிடையே ஒரு வழக்காறுகள் இருக்கும், இல்லை பயன்பாடுறாங்க, இதெல்லாம் பயன்படுத்துவாங்க அவங்க அப்படின்ற ஒரு இருக்கும். அதே போல் ஒரு மனிதர்கள் கூட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்கின்ற போது பயன்பாடுகள். அல்லது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லது இல்லை செகண்ட் கிளாஸில் சொல்கிறாங்க, அதாவது இப்போ ரிலீஜியஸ் இல்லை, கிறிஸ்து மதம், முஸ்லீம் மதம், இந்து மதம், இந்த மாதிரி ரிலீஜியஸ் இருக்குது. இப்போ ABC ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. அதாவது ஒரு மதம் இருக்கின்றதுனால் இந்த மூன்றில் ஏதோ ஒரு மதம். அதே போன்று அறக்கட்டளையினுடைய நிறுவனம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவ்வாறு தான் நமது அமைக்கப்பட்டது, கான்ஸ்டியூஷன்லாம் அமைக்கப்பட்டது, கவர்னன்ஸ் இவ்வாறு இவை ஆட்சி அதிகாரம் செய்யப்படுகிறது என்று ஒரு வழக்கங்கள் இவ்வாறு இருக்கிறது. ஆமாங்க, இல்லைங்க, இந்த ரிலீஜியஸ்லாம் இப்படி தான், இந்துக்கள்னால் கோயிலுக்கு போவாங்க, அதே மாதிரி முஸ்லீம்னா மசூதி போவாங்க, கிறிஸ்டியன்னா சர்ச்சுக்கு போவாங்க, இப்படி பழக்கம் இல்லை. இவ்வாறு பழக்கம் இருக்கிற அங்கே போய் என்ன செய்வார்கள், இவர்கள் எந்த தேதிக்கு போவார்கள், இப்படிலாம் வழக்காறுகள் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அது எவ்வாறு நிறுவப்படுது இருக்கும், இது எவ்வாறு ஆட்சி அதிகாரம் பண்ணுகிறார்கள், இவ்வாறுலாம் இருக்குதுல்ல. இவ்வாறு இருக்கின்ற போது எவ்வாறு என்று அதை பற்றி நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி எழுகிறது. எப்படிங்க இருக்கும் இந்த ரிலீஜியஸினுடைய ஃபவுண்டேஷன், இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது ரெண்டு வச்சா. மூன்றாவது கேள்வி என்னவென்றால், இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த மாவட்டத்தில் இங்கே பேசுகின்ற அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளும் ஒரு மாதிரி டேர்ம்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதே போன்று இப்போ ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் அவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள், அவர்களுக்கு என்ற ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், ஒரு பேச்சினுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும், அந்த டேர்ம்ஸு வார்த்தை வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய அந்த டேர்ம்ஸு வேறு மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கின்ற போது அப்போ எப்படிங்க, ஏங்க இது யாருங்க, இது நீதிமன்றத்துக்கு வர திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பழங்குடி மலைவாழ் மனிதர் அங்கே வராரு, அவர் பேசுகிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது இவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறு இருக்கின்ற போது இதை நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, ஏங்க இது என்னங்க சொல்கிறது, எந்த டிஸ்ட்ரிக்ட் இது யாருங்க, இந்த பழக்க வழக்கெல்லாம் இருக்குதா, இந்த மதத்தில் இருக்குதா, இது மாதிரி அப்படின்னு கேட்கும்போது இது எந்த உரையானது அல்லது யார் சொல்கின்ற
ஒரு ஒப்பீனியன் மூலம் இந்த நீதிமன்றம் கருத்து இதை பற்றியெல்லாம் சொன்னல, இப்போ சொன்னல, இதை பற்றியெல்லாம் நீதிமன்றமானது ஒரு கருத்துக்கு வர வேண்டி இருக்கின்ற போது யாருடைய அந்த கருத்தானது தொடர்புடையது என்று சொன்னால், இப்போ சொன்னல, இதை பற்றியெல்லாம் ஸ்பெஷல் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பர்சன், இதை பற்றி சிறப்பு அறிவு பெற்றிருக்கின்ற அந்த நபர்கள், ஆமாங்க இது டிஸ்ட்ரிக்ட் மக்கள் இப்படி தான் பேசுவாங்க, சரி அவர் ஒரு கருத்து கொடுத்துட்டாரு. இங்கே அதே போல் இந்த ரிலிஜியஸ்னா இப்படி தாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இப்படி தான் அமைப்பார்கள், இப்படி தான் ஆட்சி அதிகாரம் பண்ணுவார்கள், அவர் ஒரு கருத்து கொடுத்துட்டாரு. அதே போல் இங்கே இருக்கின்ற குடும்பங்கள்லாம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்ட்டு அது ஒரு கருத்து கொடுத்துட்டார் என்று நீதிமன்றத்தில் அவர் கொடுக்கின்ற அந்த கருத்துக்கள் அனைத்துமே தொடர்புடைய பொருண்மைகள் என்று சொல்லுதான் செக்ஷன் 43 ஆஃப் BSA. சரி, இப்போ ஒரு கேஸ் அது பார்த்தா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த கேஸ் ஆச்சு என்னவென்றால், பிரபு நாராயண் சிங் வர்சஸ் ஜிதேந்திர மோகன் சிங். ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1948, House 307. The use of the word person having special means of knowledge. இப்போ சொல்லியிருப்பல, பர்சன் அதாவது இவர் வந்து சிறப்பான ஒரு அறிவை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எதை உள்ளடங்கும், எதை சொல்லி இந்த கேஸை டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், would indicate that the opinion of living person are relevant. மலைவாழ் மக்கள் வச்சுக்கலாம், அங்கேயே வசிக்கிறார் ரொம்ப நாளாக, அவர் ரொம்ப வயசு 101 வயசு இருக்குது, இல்லை வந்து அதை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்காரு, அவங்க கூட வாழறாருல்ல, அப்போ அவர் வந்து சொல்கிறாருன்னா அது தொடர்புடையதாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, it does not deal with the statement of dead person which subject is dealt with in section 32. அதாவது இறந்த நபருக்கு இது பொருந்துமா, இப்போ இறந்துட்டார் சொல்லி வச்சுட்டு போயிட்டாருன்னா அது இறந்தா பொருந்தாது. ஆனால் எங்கே பொருந்தும் என்று சொன்னால், இப்போ நம்ம 32 எங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டையிங் டிக்ளரேஷன் சொன்னல, அதுக்கு பொருந்துமே தவிர இங்கே பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 43 ஆஃப் BSA 23 ஆனது என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ரிலீஜியஸ் சம்பந்தமாகவோ ஃபேமிலி சம்பந்தமாகவோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய வேர்ட்ஸ் டேர்ம்ஸை பற்றி ஏதாவது ஒரு கருத்து பெற வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்கின்ற போது யாருடைய அந்த கருத்து ஆனது தொடர்புடையது என்று சொன்னால், அதை பற்றி சிறப்பு வாய்ந்த அறிவு பெற்றிருக்கிறவருடைய அந்த கருத்தானது தொடர்புடையது என்று சொல்வதுதான் இந்த செக்ஷன் 43 ஆஃப் BSA என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.